28 வயது இளைஞருடன் 42 வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட காதல் அவரை கடத்தி செல்லும் நிலை வரை சென்றுள்ளது. ஒரே நேரத்தில் இரு பெண்களுடன் வாழ்க்கை நடத்தியவரின் நிலை என்ன? டாடா சுமோ வைத்து கடத்தலில் ஈடுபட்ட 3 பெண்கள் சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே உள்ள குப்படிசாத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ். 28 வயதே ஆன சதீஷ் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கேஷியராக பணிபுரிந்து வருகிறார். சென்னை பெருங்குடி கல்லூட்டை பகுதியைச் சேர்ந்த சத்தியவாணி என்பவர் அதே ஹோட்டலில் சமையல் வேலை செய்து வருகிறார். 42 வயதான சத்தியவாணிக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருக்கும் நிலையில் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் 28 வயதான சதீஷுக்கும் 42 வயதான சத்தியவாணிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட இருவரும் கணவன் மனைவி போல தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் சதீஷுக்கு அவரது வீட்டில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் சதீஷின் மனைவி தற்போது கர்ப்பிணியாகவும் உள்ளார். ராணிப்பேட்டையில் சதீஷுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த தகவல் சென்னையில் உள்ள சத்தியவாணிக்கு தெரியவர அவர் 2 முறை சதீஷ் வீட்டிற்கு சென்று சண்டை போட்டிருக்கிறார். இந்நிலையில் சத்தியவாணி உடனான தொடர்பை துண்டித்த சதீஷ் ராணிப்பேட்டையிலேயே வசிக்க ஆரம்பித்தார். சதீஷை மறக்க முடியாத சத்தியவாணி தனது தோழிகள் தனலட்சுமி, புவனேஸ்வரி மற்றும் 3 ஆண்களை அழைத்து கொண்டு டாடா சுமோ காரில் சதீஷ் வீட்டுக்கு வந்துள்ளார். அங்கு சதீஷ் இல்லாததால் அவரது அண்ணன் ரஞ்சித்தை கத்தி முனையில் காரில் ஏற்றி கடத்தி சென்று விட்டார். ரஞ்சித்தை சென்னை பெருங்குடிக்கு கடத்தி வந்த சத்தியவாணி அவரை தனது வீட்டில் அடைத்து வைத்து சதீஷை வர சொல்லி சித்திரவதை செய்திருக்கிறார். ரஞ்சித் கடத்தப்பட்டது குறித்து வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் அவரது தந்தை புகாரளிக்க போலீசார் தனிப்படை அமைத்து ரஞ்சித்தை தேடி சென்னை வந்து அவரை மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட சத்தியவாணி, அவரது தோழிகள் தனலட்சுமி, புவனேஸ்வரி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதலனை அடைவதற்காக அவரது அண்ணனை பெண்கள் படை கடத்தி சென்று மிரட்டிய சம்பவம் வினோதமாக இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.